இன்றைய செய்தியும் கூட நீங்கள் கேட்ட செய்தி போல இருக்கலாம். அப்போது தேவன் விரும்புவது என்ன? இந்த செய்தி முக்கியமானது, சபைக்குரியது. கிருபையுள்ள இயேசு சுவாமி, அப்பா, இந்த காலை பொழுதிலே உம்முடைய பாதப்படியிலே சபையாக வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, சபைக்கு எண்ணத்தை வைத்திருக்கிறீரோ ஆவியானவர் பேசுவீராக. உமது கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் அப்பா, உம்முடைய வார்த்தையை பெற்று அந்த வார்த்தையானது அவர்களுடைய இருதயத்திலே இருந்து கிரியை செய்யத்தக்கதாக ஆண்டவரே கிருபை செய்வீராக. உமது கரத்துக்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். அப்போ இன்றைய செய்தி என்னவென்று சொன்னால், எங்கள் ராஜாவாகிய இயேசு கேலிக்குரியவர் அல்ல. இன்றைக்கு அநேகர் என்ன, உலகத்தாரை பார்த்தார், அவர்கள் இயேசுவை கேலி செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால், எங்களுடைய யூடியூப்லே போய் பார்த்தோம் என்றால் தெரியும். அதிலே போடுகின்ற விஷயங்கள், அதிலே வருகின்ற செய்திகள், ஃபேஸ்புக்கில், அப்போது எல்லாரும் கிறிஸ்தவத்தையும் கேலி செய்கிறார்கள், எங்கள் ராஜாவாகிய இயேசுவையும் கேலி செய்கிறார்கள். ஆனால் எங்களுடைய ராஜா இயேசு யார் என்பதை நாங்கள் பார்ப்போம். அவரை கேலி செய்தால் அவர் என்ன செய்வார் என்பதையும் பார்ப்போம். வாசிப்போம். பாஸ்டர் இந்த செய்தியை எடுத்திருக்கிறார். நீங்கள் வேண்டுமென்று சொன்னால் இதை அதனுடைய 2ஆம் பகுதியாக நீங்கள் அதை வைத்துக் கொள்ளலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ அதுதான் செய்தியின் தலைப்பு. அப்போ பார்ப்போம், வேதத்திலே இருந்து ஒரு காரியத்தை பார்ப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 20 தொடக்கம் 25. யாராவது வாசித்தால் எனக்கு இலகுவாக இருக்கும். போதும் இருங்க, ஒன்றொன்றாக சொல்கிறேன். அப்போ பரிசேயர் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று அவரிடத்திலே கேட்டார்கள். அப்போ அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், மேசியா வருவார், வந்து என்ன செய்வார், ரோமர்களை தோற்கடிப்பார், இஸ்ரவேலிலே ராஜ்யத்தை ஏற்படுத்துவார், உலகத்தை ஆளுவார். அப்போ இதுதான் அவர்களுடைய சிந்தனையாக இருந்தது. அப்போ அவர்கள் கேட்கிறார்கள், தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? அப்போ இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதியட்சமாய் வராது. அப்போ இதிலே அவர்கள் ராஜ்யம் எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் ஒன்றை உணரவில்லை. எதை? அவர்கள் பேசுவதே ராஜ்யத்தின் ராஜா அவர்களுக்கு முன்பாக நிற்கிறார். அதை அறியாமல் அவரிடத்திலே கேட்கிறார்கள். அப்போ இயேசு சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் பிரதியட்சமாய் வராது. அதாவது நீங்கள் கண்களால் காண்பது போல இருக்காது, வெளிப்புற அரசியல் போல அது இருக்காது, நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரி அல்ல. அடுத்த வசனம். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். அப்போ அவர் சொல்றார், ராஜ்யம் இங்கே ஆரம்பித்து விட்டது, அந்த இடத்திலே ஆரம்பித்து விட்டது. இது மத்தேயுவிலேயும் அந்த செய்தியை சொல்லியிருக்கார். அப்போ இப்படியான செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் என்ன, ஏமாந்து போக வேண்டாம். ராஜ்யம் உங்களுக்குள்ளாக, என்ன சொல்றார், இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. அப்போ அதிலே கூட 2 அர்த்தம் இருக்கிறது. அதாவது ராஜ்யத்தின் விஷயம் உங்களுக்குள் இருக்கிறது. அங்கே அவர்களுக்குள் நடுவிலே யார் நிற்பது? ராஜ்யத்தின் ராஜா நிற்கிறார். அப்போ அதைத்தான் சொல்கிறார், உங்களுக்குள் இதோ ராஜ்யம் இருக்கிறது. ராஜா இருக்கிற இடம் அவருடைய ராஜ்யம். ஆவிக்குரிய ரீதியிலே ஒருவன் என்ன, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே என்ன,
பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார், அவனுக்குள் தேவ ராஜ்யம் வருகிறது. அப்போ அதைத்தான் அவர் அங்கே சொல்கிறார். அப்போ அந்த ராஜ்யம் இருதயத்திலே ஆரம்பிக்கிறது. அடுத்த வசனம். பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டுமென்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். அப்போ இயேசு இப்போது சீஷர்களுக்கு சொல்கிறார். இப்போ பரிசேயருக்கு சொன்னார், இப்போ சீஷர்களுக்கு சொல்கிறார். என்ன? மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டுமென்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், அதாவது நான் உங்களோடு இல்லாத ஒரு காலம் வரும், நாட்கள் வரும். அப்போ என்ன? அவர் அங்கே இல்லை என்று சொன்னால் என்ன? துக்கம் வரும், துயரம் வரும், துரத்துதல்கள் வரும். அவர்கள் இயேசுவை காண ஆசைப்படுவார்கள், ஆனால் காண முடியாத ஒரு காலம் வரும். அவர் என்னத்தை சொல்கிறார்? அவருடைய சிலுவை மரணத்தை பற்றி அங்கே சொல்கிறார். அடுத்த வசனம். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். அப்போ அதாவது இயேசு சொல்கிறார், போலி மேசியாக்கள் வருவார்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அப்படி அந்த செய்திகளை கேட்டு நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருங்கள் என்று சொல்கிறார். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளில் தோன்றுவார். அப்போ மின்னல் வானத்தில் ஒரு திசையில் தோன்றி, அப்போ மின்னல் வருவது ரகசியமாக வருமா, எல்லாரும் பார்க்கத்தக்கதாக வருமா? அது எல்லாரும் காணத்தக்கதாக வரும். அப்போ அவர் தன்னுடைய பகிரங்க வருகையை பற்றி அந்த இடத்திலே சொல்கிறார். திடீரென்று வருவார், எல்லாரும் காணக்கூடியதாக வருவார். அதைத்தான் அங்கே அவர் சொல்கிறார், வருவார். அதற்கு முன் அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாய் இருக்கிறது. அப்போ அவருடைய ராஜ்ய மகிமைக்கு முன்பாக அங்கே சிலுவை மரணம் வரும் என்பதை குறிக்கின்றார். அதாவது அவர் நிராகரிக்கப்படுவார், அவரை அவர்கள் நிராகரிப்பார்கள், யூதர்கள் அவரை சிலுவையில் அறைவார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இவர் எங்களுடைய ராஜா இல்லை என்று சொல்வார்கள். அப்படி செய்தார்கள், அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அப்போ இன்றைக்கு உலகத்திலே உள்ள ராஜ்யங்களை பார்த்தோம், அரசியல் முறைகளை பார்த்தோம் என்று சொன்னால் என்ன? ஜனநாயக ஆட்சி முறை, சர்வாதிகார ஆட்சி முறை, மன்னர் ஆட்சி முறை. அப்போ இப்படியான ஆட்சி முறைகள் இருக்கிறது. ஆனால் வேதத்தின்படி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு ஆட்சி முறை மன்னர் ஆட்சி முறை. ஏனென்று சொன்னால் அந்த நாட்களிலே இருந்தது மன்னர் ஆட்சி முறை. அப்போ அந்த நாட்களிலே எல்லா தேசங்களுக்கும் ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜா சொல்வது தான் சட்டம், அதைத்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். அதுபோல அந்த நாட்களிலே ராஜா இல்லாத ஒரு தேசம் இருந்தது. அது யார் என்று சொன்னால், ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்து இஸ்ரவேல் என்கின்ற ஒரு சந்ததியை உருவாக்குறார், ஒரு தேசத்தை உருவாக்குறார். அவர்களுக்கு ராஜா இல்லை. அவர்களை ஆண்டது யார்? ஆண்டவரே அவர்களை ஆண்டு கொண்டார். அவர்தான் ராஜாவாக இருந்தார். அவருடைய நியாயாதிபதிகள் மூலமாக அவர்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து அந்த தேசத்தை ஆண்டவரே ஆண்டு வந்தார். வாசிப்போம். ஏசாயா 44:6 சொல்கிறது, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இஸ்ரவேலின் ராஜா யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏசாயா 43:15,
நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். அப்படி நிறைய வசனங்கள் அங்கே வருகிறது. அப்போ இஸ்ரவேலை ஆண்டது யார்? ராஜாவாகிய இயேசு கர்த்தர். அப்போ இந்த ஜனம் எவ்வளவு பாக்கியமுள்ள ஜனம் என்று பார்த்து கொள்ளுங்கள். ஏன், மற்றவர்களை மனிதர்கள் ஆண்டார்கள், இவர்களை ஆண்டது யார்? ஆண்டவரே ஆள்கிறார். உலகத்தை சிருஷ்டித்த சிருஷ்டிகரே அவர்களை ஆளுகிறார் என்றால் அது மிக பெரிய பாக்கியமான செயல். அப்போ இந்த ஆண்டவர் என்ன செய்தார்? இவர்கள் எகிப்துக்கு அடிமைகளாக போனார்கள். அடிமைத்தனத்திலே இருந்து அவர்களை ஆண்டவர் மோசே என்கின்ற மனிதன் மூலமாக மீட்டு கொண்டு வனாந்தரத்துக்குள்ளாக 40 வருடம் வந்தார். அந்த 40 வருடத்திலே அவர்களுடைய கலாச்சாரத்தை எல்லாம், எகிப்தினுடைய கலாச்சாரங்களை எல்லாம் மாற்றி புதிய கலாச்சாரத்தை அவர்களுக்கு கொடுத்து, 10 கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து, அவர்களை அற்புத விதமாக போஷித்து, அற்புத விதமாக தண்ணீர் தாகத்தை தீர்த்து, இப்படியாக நடத்தி, அற்புதங்கள் அடையாளங்களால் அவர்களை நடத்தி கானானுக்குள் கொண்டு வந்தார். அப்போ இவர்களை பற்றி எதிரி தேசத்தார் பயந்தார்கள். இவர்களுக்கு பயப்படவில்லை, இவர்களுடைய ராஜாவாகிய தேவனுக்கு பயந்தார்கள். அங்கே எரிகோவிலே இவர்கள் எரிகோ பட்டணத்தை அடிப்பதற்கு முன்பாக அங்கே ஒற்றர்கள் போகிறார்கள். அவர்கள் போய் அங்கே ராகாப் என்கிற ஒரு பெண்ணின் விபச்சாரியினிடத்திலே தங்கும் பொழுது அங்கே அவர்களுக்கு என்ன சொல்கிறார்? வாசிப்போம். யோசுவா 2:9 தொடக்கம் 11. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதென்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அப்படி இவர்களுடைய எதிரி தேசமெல்லாம் இவர்களுக்கு பயந்தார்கள். ஏன்? அப்படி ஒரு தெய்வத்தை இவர்கள் ராஜாவாக கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நாமும் கூட அப்படியான ராஜாவைத்தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம். ஏன்? நாங்கள் பாவத்திலே அடிமைகளாக இருந்தோம். எகிப்து பாவத்தின் அடிமைகளாக இருந்தோம். ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய கிருபையினால் எங்களை ரட்சித்து நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்ற பொழுது ஆவியானவரை எங்களுடைய இருதயத்திற்குள் தந்து அவர் எங்களுக்கு ராஜாவாக இருந்து எங்களை ஆளுகை செய்கின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஆமென். அப்போ எங்களையும் ஆள்வது யார்? ஆவியானவர். இயேசுவே எங்களுடைய ராஜாவாக இருக்கிறார். அப்போ இப்படி அந்த பாக்கியத்தை பெற்ற சந்ததி ஒரு இடத்திலே போய் கேட்கிறது, எங்களுக்கும் மற்ற தேசத்தை போல ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி. முதலாவது கேட்கிறார்கள், கிதியோனிடத்திலே கேட்கிறார்கள். இப்போ மீதியானியர்கள் இஸ்ரவேலர்கள் பாவத்தின் நிமித்தம் இருந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? மீதியானியர்களிடம் இவர்களை ஒப்பு கொடுத்தார். அப்போ ஆண்டவர் கிதியோனை எழுப்பினார். கிதியோன் ஒரு கோழை, பயந்தவன். அவன் என்ன செய்தான்? ஆண்டவர் அவனை, நீ போய் இஸ்ரவேலை ரட்சி என்று சொல்லி, யுத்த வீரர்களை தெரிந்து கொள் என்று சொல்லி, அதிலேயும் எல்லாம் ஆக்களை குறைத்து ஒரு 300 பேரோடு போய் இவன் மீதியானியரோடு யுத்தம் செய்து வெற்றி கொள்கிறான்.
அப்போ இஸ்ரவேலர்கள் இப்பொழுது வெற்றி கொண்டு விட்டார்கள், மீதியானியர்களை அடித்து விட்டார்கள். இப்போ அந்த நிலையிலே இந்த ஜனம் போய் கிதியோனிடம் கேட்கிறது. வாசிப்போம், நியாயாதிபதிகள் 8:22. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆள கடவீர்கள் என்றார்கள். பாருங்கள் இந்த ஜனத்தை, எவ்வளவு முட்டாள்தனமான காரியத்தை செய்கின்றார்கள் என்று சொல்லி. அவர்களை ஆள்வது யார்? ஆண்டவர், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர். இப்போ போய் கிதியோன், அவன் ஒரு மனுஷன், அவனிடத்திலே போய் கேட்கிறார்கள், இனிமேல் நீனும் உம்முடைய குமாரரும் உம்முடைய சந்ததியும் எங்களை ஆளும் என்று சொல்லி. கிதியோனுக்கு தெரியும் அவனுக்கு வெற்றி கொடுத்தது யார்? ஆண்டவர் என்று அவனுக்கு தெரியும். அவன் 300 பேரோடு போய் வெற்றியை பெற்றவன். அவன் என்ன பதில் சொன்னான் என்று பார்ப்போம். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். பாருங்கள், அவன் நல்ல விதமாக புத்தி சொல்லி அனுப்புகிறான். நானும் ஆள மாட்டேன், என் குமாரரும் உங்களை ஆள மாட்டார்கள், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்று சொல்லி இந்த கிதியோன் அவர்களை சொல்லி அனுப்பிவிடுகிறான். இப்போ இது முதலாவது சந்தர்ப்பம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த ஜனம் அதே முட்டாள்தனத்தை செய்கிறார்கள். இது சாமுவேலின் காலம். தீர்க்கதரிசி, நியாயாதிபதி, இஸ்ரவேலை கடைசியாக நியாயம் விசாரித்த நியாயாதிபதி சாமுவேல். இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கும் மற்ற தேசங்களைப் போல ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்போ இதை கேட்ட பொழுது சாமுவேலுக்கு அவன் இருதயத்திலே மிகவும் துக்கப்பட்டான். அப்போ அவன் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்திலே போய் சொல்கிறான், ஆண்டவரே, இந்த ஜனங்களை பாரும், இப்படி சொல்கிறார்கள் என்று சொல்ல. 1 சாமுவேல் 5:5 வாசியுங்கள். இல்லை, அது இல்லை. ஒன்று சாமுவேல் 10:18. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். இல்லை, அதற்கு முன்பதாக ஒரு வசனம் வரும் பாருங்கள். 7:9 வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 7-9. இந்த அடையாளங்கள் உனக்கு இல்லை. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். இப்போ இதற்கு அங்கே ஒரு அந்த பேக்ரவுண்ட் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தேவன் தான் அவர்களை ஆள்கிறார், ஆனால் என்ன, அடிக்கடி பாவத்திலே ஜீவித்தார்கள், விக்கிரக ஆராதனையிலே ஜீவித்தார்கள். அப்போ இந்த இடத்திலும் என்ன, அவர்கள் பாவத்திலே இருந்தபடியினால் ஆண்டவர் பெலிஸ்தரிடம் அவர்களை ஒப்பு கொடுத்தார். யுத்தத்திலே தோற்றுவிட்டார்கள். கிட்டத்தட்ட 30,000 பேர் செத்து விட்டார்கள் யுத்தத்திலே. அப்போ இஸ்ரவேலுக்கு படு தோல்வி. அப்போ இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை யுத்த களத்திற்கு கொண்டு போனார்கள். இவர்களுக்கு தெரியும் இவர்களுடைய ஆண்டவர் யார் என்று சொல்லி. அவர்களை அந்த வனாந்தரத்திலே நடத்தி அற்புதங்கள் எல்லாம் செய்து எத்தனையோ தேசங்களை அடித்துத்தான் இவர்கள் அங்கே கானான் தேசத்துக்கு வந்தார்கள்.
அப்போது இவர்களிடம் இராணுவம் இல்லை, அங்கே ஆயுதங்கள் இல்லை, இராணுவம் இல்லை. அப்படி இருந்தும் இவர்கள் எல்லாரையும் வென்றார்கள். ஏன் என்று சொன்னால் அந்த ஆண்டவருடைய பிரசன்னம். அப்போது இவர்களுக்கு தெரியும் அந்த உடன்படிக்கை பெட்டியை இவர்கள் எப்படி பாவித்தார்கள் என்று சொன்னால், ஒரு அதிர்ஷ்டம் தரும் பெட்டி, யுத்தத்துக்கு அதை கொண்டு போனால் ஆண்டவர் வென்று தருவார் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டியை யுத்த களத்திற்கு கொண்டு போனார்கள். என்ன நடந்தது? ஆண்டவர் பெலிஸ்தரிடம் அவர்களை ஒப்பு கொடுத்தார். உடன்படிக்கை பெட்டியையும் அவர்கள் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். இப்போதான் இந்த கதை நடக்கிறது. சாமுவேலிடம் வந்து கேட்கிறார்கள், எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும். இப்போ உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர்கள் கொண்டு போய்விட்டார்கள். ஆண்டவர் சும்மா இருக்கவில்லை. என்ன? பெலிஸ்தரை ஒரு அடி அடித்தார், வாதைகளால் வாதித்தார். அவர்கள் ஆண்டவருக்கு பயந்து விட்டார்கள். அவர்களுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அவர்களுடைய ஆலயத்திலே வைத்தார்களாம். தங்களுடைய தெய்வம் இஸ்ரவேலின் தெய்வத்தை தோற்கடித்து விட்டது என்று சொல்லி உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அஸ்தோத்திலே இருக்கிற அவர்களுடைய ஆலயத்திலே வைத்தார்கள். அந்த ஆலயத்திலே இருந்த விக்கிரகம் அடுத்த நாள் அப்படியே தலையும் உடைஞ்சி உடலும் அப்படியே தலை குப்புற விழுந்து போய் கிடந்தது. இன்றைக்கு அந்த அஸ்தோத் என்கின்ற இடம் இஸ்ரவேலின் ஒரு துறைமுக பட்டணமாக இருக்கிறது. அந்த இடத்திலே அந்த ஆலயம் இல்லை. அந்த பெலிஸ்தர் என்கிற கூட்டமே இன்றைக்கு இல்லை. இப்போ இருக்கிற பலஸ்தீனியர்கள் வந்து அவர்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து வந்தவர்கள். துருக்கியிலே இருந்து மற்ற அராபிய தேசங்களிலே இருந்து வந்து குடியேறியவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிற பலஸ்தீனியர்கள். அவர்கள் வேதத்திலே குறிப்பிடப்படுகின்ற பெலிஸ்தர்கள் அல்ல. அப்போ இன்றைக்கு அந்த பெலிஸ்தர்களே இல்லை. அப்போ இவர்கள் அவர்கள் உடன்படிக்கைப்பட்டு என்ன செய்தார்கள்? ஒரு வண்டிலே வைத்து அதற்கு குற்ற நிவாரண பலியெல்லாம் வைத்து இஸ்ரவேலுக்கே திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அப்போ அவர்களே ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்பட்டார்கள். இப்போ இந்த ஜனம் போய் சாமுவேலிடம் கேட்கிறது, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். அப்போதான் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றார் சாமுவேலுக்கு, என்னை தள்ளினார்கள், ஆனாலும் நீ போய் என்ன அவர்களுக்கு சொல்லு, அவர்கள் ஒரு ராஜாவை ஏற்படுத்தினால் அவர்களுக்கு இன்னின்ன காரியங்கள் பிற்காலத்திலே வரும். என்ன ராஜா என்ன செய்வான்? உன்னுடைய குமாரர்களை அவனுக்கு வேலைக்காரனாக எடுத்துக்கொண்டு போயிடுவான். உன்னுடைய குமாரத்திகளை வேலைக்காரிகளாக கொண்டு போய்விடுவான். உன்னிடத்திலே இருக்கின்ற பொருள்களிலே டேக்ஸ் எடுத்துக்கொள்ளுவான். அது மட்டுமல்ல, உன்னிடத்தில் இருக்கின்ற நல்லதெல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொள்ளுவான். அப்பொழுது நீங்கள் வந்து என்னிடத்தில் முறையிட்டால் நான் அதை கேட்க மாட்டேன், போய் சொல்லு என்று சொல்றார். வாசிப்போம். 1 சாமுவேல் 10:18. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இறுகப்படுத்த எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கிவிட்டேன். நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்திலே கேட்டுக்கொண்டீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் வம்சங்களின் படியையும் ஆயிரங்களான உங்கள் சேர்வைகளின் படியையும் வந்து நில்லுங்கள் என்றான். சொல்றான் தொடர்ந்து, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்ளுவான். இராணுவத்துக்கு எடுத்துக்கொள்ளுவான்.
1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும், தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும், தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும், தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமுட்டுக்களையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்து கொள்ளுவான். உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும், சமையல் பண்ணுகிறவர்களாகவும், அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்து கொள்ளுவான். உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவத் தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனும் தசமபாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவர்களுக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்து கொள்ளுவான். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு, நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்கிறார். அப்போ பாருங்கள், இந்த ஜனம் தங்களை ஆளுகின்ற அந்த தேவனை தள்ளி மனுஷனாகிய ராஜாவை தங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆண்டவர் அனுமதித்தார். அதுபோலதான் இன்றைக்கு சபையும் இருக்கிறது. என்ன? எங்களை ஆள்வதற்கு அங்கே ஆவியானவரை கொடுத்து இயேசுவே எங்களுக்கு ராஜாவாக இருக்கிறார். அவர் எங்களுக்கு சட்டத்தை, அவர்களுக்கு 10 கட்டளைகள், இதிலே அவருக்கு பிரியமான காரியங்களை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நாங்கள் தவறு செய்யும் பொழுது உணர்த்துவதற்கு அங்கே பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ளாக வைத்து அவர் எங்களை ஆளுகை செய்கிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொண்ட ராஜா வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அநேக நேரங்களிலே நாங்கள் வேறு ராஜாக்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். சிலருக்கு பணம்தான் ராஜா, சிலருக்கு அவர்களுடைய வேலைதான் ராஜா, சிலருக்கு அவர்களுடைய பிள்ளைகள் தான் ராஜா, சிலருக்கு அவருடைய மனைவி கணவன் தான் ராஜா. அநேக நேரங்களிலே ஆவியானவருக்கு இடத்தை கொடுக்காமல், ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல் அவரை தள்ளி வைத்துவிட்டு நாங்கள் வேறு வேறு ராஜாக்களை எங்களுக்குள்ளாக வைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ சாமுவேல் என்ன செய்கிறார்? 17ஆம் வசனம் தொடக்கம் 19 வாசிங்க. சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்திலே வரவழைத்து, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இறுகப்பிடித்த எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கிவிட்டேன். பாருங்கள், ஆண்டவர் சொல்றார், உங்களை நான் எத்தனையோ எதிரிகளிடமிருந்து நீங்களாக்கி விட்டேன். எகிப்து அடிமை பாவத்திலிருந்து உங்களை மீட்டேன். நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்து உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்திலே கேட்டுக்கொண்டீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் வம்சங்களின் படியையும் ஆயிரங்கள் அப்போ கேட்டுக்கொண்டீர்கள். அப்போ ஆண்டவர் யாரை ராஜாவாக கொடுத்தார்? ஆண்டவர் இவர்களுக்கு ராஜாவாக கொடுத்தது சவுலை. சவுல் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தான்? முதலாவது, அவன் அபிஷேகம் பண்ண சாமுவேல் தேடும் போதே போய் மரத்தளபாடங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. கோழையாக இருந்தான். இரண்டாவது, தாவீதிலே பொறாமை உள்ளவனாக இருந்தான். தாவீது அங்கே யுத்தத்திலே வென்று அங்கே 10,000 பேரை கொன்ற பொழுது என்ன சொன்னார்கள்? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அப்படித்தானே? அப்படி சொல்ல இவனுக்கு அங்கே இருதயத்துக்குள்ளே பொறாமை வந்தது. பொறாமை உள்ளவனாக இருந்தான். அடுத்தது, இவன் மனுஷரை பிரியப்படுத்துபவனாக இருந்தான். மனுஷ பயம் உள்ளவனாக இருந்தான். ஏன்? ஆண்டவர் சாமுவேல் மூலம் சொல்கிறார் என்ன?
நீ போய் அமலேக்கியரை கொன்று போட்டு வா, ஒருவரையும் விடாது கொன்று போட்டு வா என்று சொல்ல இவன் என்ன செய்தான், அங்கே இருந்த அந்த ராஜாவையும் பிடித்து கொளுத்த ஆடு மாடுகளை எல்லாம் பிடித்து கொண்டு வந்தானாம். சாமுவேல் கேட்கும் போது சொல்கிறான், என்னென்று சொன்னான், ஜனங்கள் பிரியப்பட்டார்கள், நான் அதை கொண்டு வந்தேன். பாருங்கள், ஜனத்தை பிரியப்படுத்துபவனாக இருந்தான். இன்றைக்கு அநேகர் நாங்களும் எப்படி இருக்கிறோம், ஆண்டவரை ராஜாவாக பெற்றிருக்கிறோம், ஆனால் இருதயத்திலே மற்றவர்கள் மீது பொறாமை, கசப்பு, இப்படி இருந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய ராஜாவாக இயேசுவை வைத்திருக்க முடியாது. அப்படி கசப்பு இருக்கும் என்று சொன்னால் அங்கே அவரை நாங்கள் ராஜா பதவியிலிருந்து தள்ளிவிட்டு விட்டோம். அடுத்ததாக பொறாமை, மனுஷர்களை பிரியப்படுத்துவது. இன்றைக்கு எல்லாரும் யாரை பார்க்கிறார்கள், மனுஷரை பிரியப்படுத்துகிறார்கள். மனுஷரை பிரியப்படுத்தினால் அது தேவனுக்கு பிரியமா என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாக நடப்பதுதான் வேதம் சரி என்று சொல்கிறது. அப்போ இன்றைக்கு நாங்கள் சவுலை போல இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், சவுலை தள்ளி வைத்தார், கீழ்ப்படியவில்லை, தள்ளிவிட்டு தாவீதை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். தாவீதைத்தான் அவர் மன விருப்பத்தோடு ஏற்படுத்துகிறார். சவுலை அவர் ராஜாவாக ஏற்படுத்தும் பொழுது அவருடைய இருதயத்திலே அங்கே அவர் துக்கம். ஏன், தன்னை இவர்கள் ராஜா என்ற பதவியிலிருந்து தள்ளி வைத்து விட்டார்கள் என்ற துக்கம். அப்போ சவுலை ராஜாவாக ஏற்படுத்தும் பொழுது அவருடைய இருதயம் அங்கே அழுதது. உண்மையாக சொல்கிறார் பாருங்கள், ஓசியா தீர்க்கதரிசி மூலம் இஸ்ரவேலிலே சவுலை தொடர்ந்து நிறைய ராஜாக்கள், தாவீதை தொடர்ந்து வந்தார்கள். இந்த பார்க்கிறோம், சொலமனை தொடர்ந்து வந்த எல்லா ராஜாக்களும் இஸ்ரவேலிலே கெட்டவர்களாக இருந்தார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றார், ஓசியா 13ஆம் அதிகாரம் 2 தொடக்கம் 11 கடந்து வாசிங்க. இப்போதும் அவர்கள் அதிகமாய் பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் வார்ப்பித்த சுரூபங்களையும் தங்கள் புத்திக்கு ஏற்க விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டு பண்ணுகிறார்கள். இவங்களெல்லாம் தட்டாருடைய வேலை. மனுஷரில் பலியிடுகிறவர்கள் கன்று குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளை குறித்து சொல்லுகிறார்கள். ஆகையால் அவர்கள் காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் ஒளிந்து போகிற பனியைப் போலவும் பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரை போலவும் புகைக்கூண்டில் ஏறி போகிற புகையைப் போலவும் இருப்பார்கள். இஸ்ரவேல் ஜனம் யார்? இயேசுவை ராஜாவாக கொண்ட ஜனம். அப்போ அந்த ஜனத்துக்கு ஓசியா தீர்க்கதரிசி என்ன சொல்றார், நீங்கள் பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் வார்ப்பித்த சுரூபங்களையும் தங்கள் புத்திக்கேற்ற விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டு பண்ணுகிறார்கள். ராஜாவை தள்ளி வேறு ராஜாக்கள். உங்களுக்கு வேலைதான் முக்கியம், ஆண்டவர் முக்கியமில்லை. சிலருக்கு மனைவிதான் முக்கியம், ஆண்டவர் முக்கியமில்லை. சிலருக்கு பிள்ளைகள் தான் முக்கியம், ராஜா. மற்ற சிலருக்கு பணம் தான் ராஜா, ஆண்டவர் ராஜா இல்லை. அப்போ நாங்களும் அதே காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் அவர் சொல்கிறார், என்ன, காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் ஒளிந்து போகிற பனியைப் போலவும் பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரை போலவும் புகைக்கூண்டில் ஏறி போகிற புகையைப் போலவும் இருப்பார்கள். அதெல்லாம் ஒரு கணத்திலே போய்விடும். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். ஆகையால் நீ என்னையே அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். ஆண்டவர் எங்களை அப்படி அறிந்தார் என்று யோசிங்க. எங்களுடைய வாழ்க்கை அப்படியே பின்னிட்டு பாருங்க. எப்படி இருந்தோம், பாவத்திலே. எல்லாரும் கிறிஸ்தவர்களாக பிறக்கவில்லை. உங்களுடைய மூதாதையர் கூட சில நேரம் என்ன, எல்லாரும் விக்கிரக ஆராதனையில் இருந்தார்கள், பாவத்திலே இருந்தார்கள். ஆண்டவர் அவருடைய கிருபையினால் எங்களை ரட்சித்து இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென்.
நான் உன்னை எகிப்து பாவத்தின் தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. அதனால் என்னை மறந்தார்கள். அப்படித்தான் ஆண்டவர் ஆசீர்வதித்ததும் ஆசீர்வாதத்தை பிடித்து கொள்வார்கள், ராஜாவை விட்டு விடுவார்கள். என்ன மேட்டிமையானார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல இருப்பேன், சிவிங்கியை போல வழியருகே பதிவிருப்பேன். குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரட்குலையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல பட்சித்து போடுவேன். காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. பாருங்கள் எவ்வளவு கிருபையுள்ள தேவன். இப்பொழுதும் சொல்கிறார், என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இப்பொழுதும் நீ மனம் திரும்பி நீ வந்தால் உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன். அதுதான் கிருபை. கிருபை என்றால் என்ன அர்த்தம்? பாவத்திலே இருக்கிற எங்களுக்கு மீண்டும் அவர் ஏற்றுக்கொள்கிறாரே, அதுதான் கிருபை. அல்லது தேவன் நீதியுள்ள தேவன். பாவம் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. நின்றால் அழிந்து போய்விடுவோம். இன்றைக்கு நாங்கள் அழியாமல் இருக்கிறோமே, அதுதான் கிருபை. ஏன்? நாங்கள் மனம் திரும்பி வரும் மட்டும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த கிருபை. பாருங்கள், அந்த இடத்திலும் சொல்றார், இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே, இப்போது உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே? உன் நியாயாதிபதிகள் எங்கே? நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன், என் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன் என்று சொல்கிறார். பாருங்கள், நான் என்னுடைய கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன். சவுலை கொடுத்தது கோபத்திலே கொடுத்தார். அவருக்கு அவ்வளவு துக்கம், அவ்வளவு கோபம். அப்போ நாங்களும் ஆவியானவரை ராஜாவாக விட்டு இன்னொரு ராஜாவிடம் நாங்கள் போவோம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு எங்கள் மேல் கோபம் வரும், துக்கம் வரும். அப்போ அவர் கிருபையின் நிமித்தம் சொல்கிறார், இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று அங்கே 14ஆம் அதிகாரத்திலே அங்கே 1-2 ஓசியா சொல்கிறார். அப்படி எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியிலே சொல்கிறார் என்னவென்று சொன்னால், நீ மனம் திரும்பி வந்தால் என்ன என்ன நன்மைகள் வரும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ என்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அப்போ நாங்கள் பாவத்திலே இருக்கும் பொழுது எங்கள் கண்கள் கட்டப்பட்டிருக்கும். நாங்கள் செய்வது பாவம் என்றே எங்களுக்கு அநேக நேரங்களிலே தெரியாதிருக்கும். ஏனென்று சொன்னால், பாவம் செய்யும் பொழுது ஆவியானவர் சுட்டி காட்டுவார். நாங்கள் மனம் திரும்பவில்லை, திருப்பி பாவம் செய்கிறோம், சுட்டி காட்டுவார். ஒரு கட்டத்திலே அவர் ஒதுங்கி விடுவார். சிம்சோன் ஆவியானவர் அவனை விட்டு போனதை உணராதிருந்தான், அவனுக்கு தெரியவில்லை. அப்போ அதுபோல ஆவியானவர் உணர்த்த மாட்டார். அதற்கு பிறகு பாவத்துக்கு மேல் பாவத்தை செய்து கொண்டு நாங்கள் இருப்போம். அப்போ அதுதான். அப்போ என்ன, இதை உணரத்தக்கவன் யார்? அதுதான் அங்கே ஓசியா சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் கிருபை உள்ளவர். என்ன செய்தார்? லூக்கா 1:31-33 சொல்கிறார், மரியாளுக்கு
இதோ நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருக்கு பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அப்போ இயேசு என்ன பாருங்கள், முதலாவது செய்த தவறு அங்கே ராஜாவை வேண்டாம் என்று சொல்லி மனித ராஜா சவுலை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆண்டவர் கிருபையினால் என்ன செய்தார்? தானே மனிதனாக இந்த உலகத்துக்கு இயேசுவாக இறங்கி வந்தார். என்ன செய்தார்கள்? அவரை நிராகரித்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறைய முன்பதாக இயேசுவை பிலாத்து கேட்கிறான். 18:33 யோவான் 18:33. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். 37ஆம் வசனம். அதற்கு இயேசு பதில் சொல்கிறார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அப்போ சொல்கிறார், நான் ராஜா தான். இன்றைக்கு அதே ராஜாவை நாங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்போ இன்றைக்கு உலகம் என்ன செய்கிறது? அந்த ராஜாவை இஸ்ரவேல் ஜனங்கள் போல தள்ளி வைத்திருக்கிறது, சுவிசேஷத்தை தள்ளி வைத்திருக்கிறது, ராஜாவை கேலி செய்கிறது. அது பரவாயில்லை. ஆனால் இன்றைக்கு சபை என்ன செய்கிறது? அதே ராஜாவை, அதே இயேசு ராஜாவை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை நாங்கள் கேலியாக்கி கொண்டிருக்கிறோம். அநேகர் என்ன, நாங்கள் பாவத்திலே இருக்கிறோம், ஆனால் இயேசு என்கின்ற நாமத்தை ஏதோ எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரும் நாமம் என்று வைத்து கொண்டிருக்கிறோம். அநேகர் படுக்கும் போது இதை தலைமாட்டிலே வைத்து கொண்டு படுப்பார்கள், ஏதோ இது அவர்களை காப்பாற்றி விடும் என்று சொல்லி. அநேகர் சிலுவையை கழுத்திலே போட்டிருப்பார்கள், சிலுவை அவர்களை காப்பாற்றி விடும் என்று சொல்லி. இல்லை, மனம் திரும்ப வேண்டும், பாவத்திலே இருந்து விடுதலை பெற வேண்டும், ஆவியானவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? உடன்படிக்கை பெட்டியை ஒரு அதிர்ஷ்ட பெட்டியாக பார்த்தார்கள். அதுபோல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேதாகமத்தை, சிலுவையை, சிலர் அபிஷேக எண்ணெய், ஐயோ அந்த பாஸ்டர் ஜபிச்சு இந்த எண்ணெயை பூசினால் எனக்கு ஒன்றும் வராதப்பா, அந்த எண்ணெயைத்தான் அவர்கள் ராஜாவாக வைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்துக்கு போய் அந்த பாஸ்டர் கை வைத்தால் எனக்கு அந்த பிரச்சனை மாறிவிடும். இல்லை, நான் பரிசுத்தமாகி பாவத்திலே இருந்து வெளியே வந்தேன் என்றால் அந்த நோய் பறந்து விடும் ஐயா. அப்போ இன்றைக்கு நாங்களும் உலகத்தை போல இருக்கிறோம், இஸ்ரவேல் ஜனத்தை போல இருக்கிறோம். ஆண்டவரை அநேக இடங்களிலே அவரை கேலிக்குரியவராக வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு அவர் இரக்கமுள்ள தேவன். ஓசியா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? இஸ்ரவேலே, என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, நீ இப்பொழுதும் மனம் திரும்பினால் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. அப்போ இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி, என்னை ராஜாவாக பெற்றுக்கொண்ட இந்த ஜனம் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ராஜாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிபவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அப்படியாக வாழுகின்றவர்களாக நாங்கள் இன்றைக்கு மாறுவோமா? நாங்கள் இவ்வளவு காலமும் எப்படியும் இருந்திருக்கலாம், யார் மீதாவது பொறாமை இருந்திருக்கலாம், கசப்பு இருந்திருக்கலாம், கோபம் இருந்திருக்கலாம். இன்றைக்கு அவற்றை நாங்கள் விட்டு விடுவோம், ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புவோம். கோயர் வாங்க. ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புவோம். அவர் இரக்கமுள்ள தேவன், கிருபை உள்ள தேவன். அதுதான் அந்த கிருபை. அதற்காகத்தான் அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஏன் கிருபை உள்ளவராக இருக்கிறார்? நாங்கள் மனம் திரும்பும் வரைக்கும் அவர் அவ்வளவு பொறுமையாக இருக்கிறார்.
அதனால்தான் அங்கே பேதுரு சொல்கிறார், என்ன, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வருகை இன்னும் தாமதிக்கின்றது. முதலாவது நாங்கள் உண்மையான ரட்சிப்புக்குள் வர வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம், ஆவியானவருக்கு இடத்தை கொடுப்போம், நாங்கள் எழுந்திருப்போம்.